திரு பீட்டர், உங்கள்கிட்ட தொடங்குற நேரலையில் இருக்கக்கூடிய 2 பேருடைய கருத்தை கேட்டு நான் அரங்கத்துக்கு வந்துடுறேன். விரைவா, ரொம்ப சுருக்கமா முதல் கட்ட பார்வையா இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது உங்களுடைய பார்வை என்ன? கார்த்திகை செல்வன், நம்ம இன்னைக்கு பாஜக எதில் கைதேர்ந்தது, அது மோடி அரசு எதில் கைதேர்ந்ததுன்னா கிராபிங் த ஹெட்லைன்ஸ் என்று சொல்வார். அதாவது தலைப்புச் செய்திகளை கைப்பற்றிக் கொள்ளுதல். இன்னைக்கு பூரா இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு அவ்வளவு தொலைக்காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான், இன்கம் டாக்ஸ் 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்ல. இது ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த பட்ஜெட்ல இருக்கிற அவ்வளவு குறைபாடுகளையும் ஏராளமான மக்களுக்கு இந்த அரசு செய்ய தவறியவைகளையும் முழுமையாக மறைத்திருக்கிறது என்பதை இந்த வாதத்தின் மூலமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பேசிக், இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு நம்மகிட்ட தரவுகளே இல்லை. டார்கெட்டட் பாப்புலேஷன் யார், ஒரு ஸ்கீம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு, இந்த திட்டம் யாரை சென்று அடைய வேண்டும், அவங்களுடைய சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் என்ன, இதை நம்ம எடுத்து தரவு எடுத்து 10 வருடத்திற்கு மேலாச்சு. 21 நமக்கு சென்சஸ் முடிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த சென்சஸுக்கு பணம் ஒதுக்காதது இந்த முறையும் பணம் ஒதுக்கவில்லை. இதனால என்ன ஆகும்? 12 கோடி பேர் வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே உள்ளவர்களுக்கு அந்த திட்டத்தினுடைய பயன் கிடைக்க விடாமல், ஏன்னா அவங்க இன்னும் கிளாசிஃபை ஆகாம அவங்க இருக்கிறாங்க. சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் தெரியல. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் அலாட்மெண்ட் ஆஃப் மணி, எதுக்கு பணம் கொடுக்கணுமோ எதுக்கு பணம் கொடுக்க வேண்டாங்கிறதுல முக்கியமான கோணம் ஒன்றை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இதுல 1 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. இந்த 12 லட்சம் ரூபாய் வருமான வரி சலுகை கொடுத்ததுனால அரசாங்கத்திற்கு 1 லட்சம் கோடி இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1 லட்சம் கோடிய இழப்பை அவர்கள் எப்படி சரி செய்ய போகிறார்கள் என்பதற்கு எந்த விதமான ஒரு விவரமோ அல்லது அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லல. சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, அனெக்சர்ல இருக்க எல்லாம் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் 2023-24 இவங்க தாக்கல் செய்த பட்ஜெட்டையும் அந்த பட்ஜெட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செயல்களையும் அங்க செய்ய தவறியவைகளை நீங்க பார்த்தால்தான் இந்த பட்ஜெட் எவ்வளவு பெரிய மோசடி டாக்குமெண்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க 2023-24 பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதுல அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ரெவென்யூ ரிசிப்ட், அதாவது வருவாய் வருமானம், அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதோட 41,240 கோடி குறைவு. ஆக பட்ஜெட்ல அவங்க அவ்வளவு வருகிறது இவ்வளவு வருகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா எஸ்டிமேட் நீங்க பாத்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ் போன முறை 41,240 கோடி குறைவு. அதே மாதிரி ரிவைஸ் 24-25க்கான அதுல நிதிநிலை அறிக்கை 26,000 ஒரு சின்ன கரெக்ஷன். அதான் 2024-25க்கான நிதிநிலை அறிக்கை நான் சொல்றேன். எவ்வளவு, அதாவது ஓகே, அதாவது நீங்க எக்கனாமிக் சர்வே வந்திருக்கலாம் நேத்து, அதுல உள்ளவர் நேத்து எவ்வளவு போன முறை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்க, அதை மட்டும் நான் சரி பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது கேட்டீங்கன்னா, ஓகே ஓகே, ஆமா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுங்க. போன தடவை போட்ட பட்ஜெட்ல செலவுகளில் 1,04,25 கோடியை கட் பண்ணிட்டாங்க கடைசியில. அதாவது பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இதுக்கு 25,000 கோடி, அதுக்கு 15,000 கோடி, இதுக்கு 40,000 கோடி அனௌன்ஸ் பண்ண வேண்டியது. ஆனால் வருட கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாத்தையும் கட்டிங், எல்லாத்திலையும் சிசர்ஸ் வச்சு 1,04,025 கோடி ரூபாயை அவங்க எக்ஸ்பெண்டிச்சர்ல கட் பண்ணிட்டாங்க. இதை விட முக்கியம் பாத்தீங்கன்னா, இப்ப கேபெக்ஸ் கேபெக்ஸ் சொல்றாங்கல்ல, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த போன தடவை அறிவித்த அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு கட் பண்ணிட்டாங்கன்னா 92,682 கோடி கட் பண்ணிட்டாங்க. 1 லட்சம் கோடி கட் பண்ணிட்டாங்க. ஆகவே இந்த பட்ஜெட்ல இவங்க சொல்றது இவங்களுக்கே தெரியும் இது முழுமையாக போய், ஏன்னா இது நடக்காதுன்னு தெரியும். அதனாலதான் அவங்க வெகுவாக அறிவிக்காங்க. இதுல என்ன நான் கேட்டீங்கன்னா, இதுல செலவை அவங்க எங்க கை வச்சிருக்காங்க அதுதான் முக்கியம். இப்போ 1 லட்சம் கோடி வருமான வரியில அவங்களுக்கு லாஸ்ன்னு சொல்றாங்க. இந்த 1 லட்சம் கோடி அரசாங்கம் எங்கே இருந்து எடுக்க போகிறது என்று சொன்னால்
நாட் ஃப்ரம் த பாக்கெட்ஸ் ஆஃப் த வெரி ரிச் பீப்புள். பணக்காரர்களிடமிருந்து அதை எடுக்கல. அவங்க யாரிடமிருந்து கடந்த ஆண்டு எடுத்திருக்காங்கன்னா ஹெல்த், சுகாதார, மக்களுடைய மருத்துவ சிகிச்சைக்கான ஒதுக்கப்பட்ட திட்டத்தில் 1300 கோடி கட் பண்ணிட்டாங்க. எஜுகேஷன்ல வந்து 11,584 கோடி ரூபாய் கட் பண்ணிட்டாங்க. சோசியல் வெல்ஃபேர், ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல 10,019 கோடி கட் பண்ணிட்டாங்க. வேளாண்மையில 10,000 கோடியை கட் பண்ணிட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கிராமப்புற வளர்ச்சிக்கான திட்டங்கள்ல 75,133 கோடி ரூபாயை கட் பண்ணிட்டாங்க. நகர்ப்புற வளர்ச்சியில 18,907 கோடி ரூபாயை கட் பண்ணிட்டாங்க. வடகிழக்கு மாநிலங்களுக்கான வளர்ச்சியில 1,894. இன்னும் ஒருபடி அதிகமா சொன்னீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட், பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு ட்ரைப், மைனாரிட்டிஸ், இந்த செக்ஷனுக்கு ஒதுக்கப்பட்ட திட்டங்களை தான் கட் பண்ணிருக்காங்க. இந்த ஹேர் கட்னு சொல்றது, அதாவது கடைசியில பணம் இல்லைன்னா, அரசாங்கத்துல சம்பளம் போட பணம் இல்ல, அவங்களுக்கு வேற செலவுக்கு வந்து ஒரு பெரிய விழா நடத்துறாங்க, அது செய்யறாங்க, பணம் இல்லைன்னா யார் தலையில கைய வைக்கிறாங்கன்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஊருக்கு கிடைத்த ஒரு பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவோம். அதை போல ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கு கொடுக்கின்ற திட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் கட் பூரா நடந்திருக்கு. இது என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்தான கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா, பட்ஜெட் வந்து நமக்கு பெரிய நம்பிக்கை இன்னைக்கு சொல்றாங்க. நீங்க கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையோட ஒப்பிட்டு அதுல இருக்கக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் எந்தெந்த துறைகள்ல இருந்து எடுத்தாங்கன்ற கேள்விகளை வைக்கிறீங்க. நம்ம ஆசீர்வாத ஆச்சாரிட்ட கேட்கிறேன். ஆனால் தனிநபர் வருமானத்துல, தனிநபர் உங்கள்கிட்ட தான் வர தனிநபர் வருமானத்துல 12 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு அப்படிங்கிற அறிவிப்பை தேர்தல், எந்த தேர்தல் ஆண்டும் தேர்தல் காலமும் இல்லாமல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டு காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பு என்கிற வகையில அதை நீங்க வரவேற்கலையா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இது வந்து இன்னும் இதனுடைய டீடைல்ஸ் வந்து ரொம்ப தெரியல. நான் இன்னைக்கு வந்து 2-3 ஆடிட்டர்ஸ்ட பேசினேன். இன்னும் அந்த பில்லு வந்து முழுமையாக வரணும். அந்த நியூ இன்கம் டாக்ஸ் பில்லு வந்து அது முழுமையாக வந்தால்தான் நமக்கு இதனுடைய இன்ட்ரிகசிஸ் வந்து முழுமையாக தெரியும். அது வாதத்திற்காக வைத்துக் கொள்ளுங்கள். இது எதுக்காக நீங்க சொன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு டெல்லி வந்து ஒரு அர்பன் சென்டர். டெல்லியில வந்து இந்த அறிவிப்பு வந்து என்னைக்கு வரப்போகுது? மே மாசம் தான் வரப்போகுது. ஆனால் இந்த அறிவிப்பு வாக்குகளாக மாறக்கூடிய வாய்ப்பு டெல்லி எலெக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட்டும் ஒரு எலெக்ஷனை நோக்கி, இது பீகாரை நோக்கி. இதுல வந்து எத்தனை போன முறை பாத்தீங்கன்னா ஆந்திரான்னு சொன்னாங்க. இந்த தடவை பீகார்னு சொல்றாங்க. நீங்க உங்களுடைய துவக்க உரையில வந்து ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க. இன்னைக்கு அவ்வளவு வளர்ச்சி புள்ளிகளிலும் இந்தியாவினுடைய எக்கனாமிக் பொருளாதார ரயில வந்து உந்தி எழுக்கிற இன்ஜினாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்து சேவித்து கொடுக்கிற அந்நிய செலவாணி, தமிழ்நாடு உருவாக்கி கொடுக்கிற வேலை வாய்ப்பு, தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிற புதிய முதலீடுகள். ஆனால் அதை போல நீங்க கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்க, பல்வேறு சமூக குறியீடுகள்ல அவங்க முதல்ல இருக்கிறாங்க. தென் மாநிலங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. கர்நாடகா வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ல இன்னைக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் இந்த மாநிலங்களுக்கு வந்து எந்த வகையிலும் இந்த பட்ஜெட்ல வந்து எந்த விதமான பயனும் இல்லை என்பது பெரிய துரோகம். தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய தரம். முதல் கட்ட கருத்தை ஆச்சாரி